بسم الله الرحمن الرحيم ألم تر كيف فعل ربك بأصحاب الفيل ألم يجعل كيدهم في تضليل وأرسل عليهم طيرا أبابيل ترميهم بحجارة من سجيل فجعلهم كعصف مأكول. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدًا عبده ورسوله. أما بعد، يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, அல் குர்ஆனுடைய ஜுஸு அம்ம 30வது அத்தியாயத்தின் ஒவ்வொரு சூறாக்களையும் நாம் தொடர்ந்து படித்து வருகிறோம். கடைசியாக அல் குர்ஆனுடைய 106வது அத்தியாயம் சூரா குரைஷ் என்ற அத்தியாயத்தை பற்றி நாம் படித்தோம். இன்று 105வது அத்தியாயம் சூரா அல் ஃபீல், யானை என்ற ஒரு தலைப்பில் ஒரு சூறா இருக்கு. இந்த சூறாவை நாம் ஓரளவுக்கு விளக்கமாகவும் சுருக்கமாகவும் நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம். கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, பொதுவாக அல் குர்ஆனுடைய சூறாக்கள் ஒவ்வொன்றும் மனித சமூகம் சிந்திப்பதற்காகவும் படிப்பினை பெறுவதற்காகவும் அல்லாஹ் ஆக்கியிருக்கிறார். அல்லாஹு தஆலா குர்ஆனை சொல்கிற போதெல்லாம் அஃபலா யத்ததப்பரூனல் குர்ஆன் என்று சொல்கிறார். இந்த குர்ஆனை அவர்கள் சிந்திக்க வேண்டாமா, ஆய்வு செய்ய வேண்டாமா, திரும்ப திரும்ப ஓத வேண்டாமா என்று அல்லாஹ் குர்ஆனை சிந்திக்குமாறு மனித சமூகத்தை தூண்டுகிறார். அந்த வகையிலே தான் ஒவ்வொரு அல் குர்ஆனிய வசனங்களும் நமக்கு பல படிப்பினைகளை சொல்கிறது. அந்த வசனங்கள் பல உபதேசங்களை நமக்கு செய்கிறது. கடந்த கால சமூகத்திடமிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய பாடங்களை நமக்கு சொல்கிறது. அல்லாஹ்வுடைய வல்லமைகளை நமக்கு சொல்கிறது. அல்லாஹ் எந்த சமூகத்தை அழிக்கிறானோ அந்த சமூகத்தை அல்லாஹ் ஏன் அழிக்கிறான் என்ற காரணத்தை நமக்கு சொல்கிறது. அக்கிரமம் செய்கிற மனிதர்களுக்கு இந்த உலகத்திலே என்ன நடந்தது என்ற வரலாற்றை அல்லாஹ் பார்க்குமாறு அல்லாஹு தஆலா சொல்கிறது. குர்ஆன் பல உதாரணங்களை சொல்கிறது, பல வரலாறுகளை சொல்கிறது, பல படிப்பினை ஊட்டும் சம்பவங்களை சொல்கிறது. குர்ஆன் வெறுமனே கதை புத்தகம் அல்ல, அது மனித சமுதாயத்தை பல்வேறு வழிகளிலும் அது நெறிப்படுத்துவதற்காக, வழிகாட்டுவதற்காக அல்லாஹ் இறக்கிய வேதம் என்பதை நான் மீண்டும் ஒரு முறை இந்த சூறாவின் மூலம் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். கடந்த வகுப்பிலே நான் சூரா குரைஷ் என்கிற அத்தியாயத்தை சொல்கிற போது அந்த அத்தியாயத்துக்கும் நான் சூரா அல் ஃபீல் என்று இன்று நான் நடத்தப் போகிற அத்தியாயத்துக்கும் ஒரு தொடர்பு இருப்பதாக சொன்னேன். அந்த தொடர்பையும் இந்த சூறாவிலே நாம் மீண்டும் மீட்டி பார்க்க வேண்டிய ஒரு தேவை நமக்கு இருக்கு. முதலாவது, நாம் மக்காவிலே வாழ்ந்த அரபு மக்கள் குறைஷிகளை பற்றி ஏற்கனவே பல சந்தர்ப்பங்களில் தெரிந்திருந்தாலும் மீண்டும் ஒரு முறை ஞாபகப்படுத்துவது பொருத்தம் என்று நினைக்கிறேன். குறைஷிகள் யார் என்று சொன்னால், அவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், ஹாஜர் என்கிற அந்த அடிமை மனைவியான ஹாஜர் என்ற அந்த அவர்களுக்கு அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறந்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பரம்பரை தான் இந்த குறைஷ். பனு இஸ்ரவேலர்கள் யார்? அதை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய சாரா என்ற மனைவியினுடைய மகன் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக வந்தவர். அதிலிருந்து வந்தவர்கள் தான் இன்றைய யூதர்கள், கிறிஸ்தவர்கள் எல்லாம் அந்த பனு இஸ்ரவேல் சந்ததிகளிலிருந்து வந்து
அவர்களுக்கு அனுப்பப்பட்ட நபிமார்களுடைய கட்டளைக்கு மாறு செய்து அவர்களுக்கு வழங்கப்பட்ட மார்க்கத்தை புறக்கணித்த ஒரு சமூகம். இது நீண்ட வரலாற்றோடு சம்பந்தப்பட்ட விஷயம். குறைஷிகளை பொறுத்தவரையும் குறைஷிகள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சந்ததியினர் என்பது மட்டுமல்ல, அவர்களுக்கும் யமன் பிரதேசங்களுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்குது. என்ன சம்பந்தம் இருந்தது அப்படின்னு சொன்னா, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் திருமணம் முடிக்கிறாங்க யமனிலிருந்து வந்த ஜுர்ஹும் கோத்திரத்தை சார்ந்த ஒரு பெண்மணி. அது மாத்திரமல்ல, மக்காவிலே வாழ்ந்த அந்த குறைஷிகளுடைய சந்ததிகள் யமனிகள். அவர்கள் யமனிலிருந்து வந்து மக்காவிலே வாழ்ந்தவர்கள். எனவே யமனுக்கும் மக்காவுக்கும் ஒரு பெரிய ஒரு வரலாற்று தொடர்பு இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். குறைஷிகளுக்கும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் இடையிலே ஒரு பெரிய ஒரு வரலாற்று தொடர்பு. ஏன்னா குறைஷிகளுடைய தந்தை தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அந்த தந்தையிலிருந்து தான் இஸ்மாயில் என்கிற ஒரு குழந்தை ஹாஜர் ஊடாகவும், இஸ்ஹாக் என்கிற ஒரு குழந்தை சாரா அலைஹிமுஸ்ஸலாம் அவர்கள் ஊடாகவும் கிடைக்கிறார். இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஊடாகத்தான் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், யூசுப் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் போன்ற பனு இஸ்ரவேலர்களுடைய நபிமார்கள் வந்தாங்க. மறுபக்கத்தால் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஊடாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக அனுப்பப்பட்டார். இந்த வரலாற்று நினைவுகளோடு முக்கியமாக இந்த சூரா அல் ஃபீல் என்ற அத்தியாயத்தை விளங்க முதல்ல ஒரு சில விஷயங்களை நான் உங்களுக்கு தெளிவுபடுத்துவேன். இந்த அத்தியாயத்தை முதலாவது நாம் ஓதுவோம். என்ன அல்லாஹ் தஆலா சொல்றான்? அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பிஅஸ்ஹாபில் ஃபீல். ألم يجعل كيده في تضليل وأرسل عليهم طيرا أبابيل ترميهم بحجارة من سجيل فجعلهم كعصف مأكول. கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, ஏன் இந்த குறைஷிகளுடைய வரலாற்றை சொன்னேன்னு சொன்னால், அல்லாஹு தஆலா குறைஷிகளுக்கு செஞ்ச மிகப்பெரிய நிஅமத்தை இந்த வசனத்திலும் அதே போல இதற்கு அடுத்த அத்தியாயமான சூரா குறைஷிலும் அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுறார். எனவே இந்த சூரா அல் ஃபீலையும் அல் குறைஷையும் ஒரே அத்தியாயம் ஒரே சூரா என்றும் சில வரலாற்று தஃப்சீர்களில் சொல்றாங்க. ஆனால் உண்மை என்னன்னா அது ரெண்டு சூறாக்கள். ஆனால் ரெண்டு சூறாக்களுக்கும் தொடர்பு இருக்கிறது. இந்த ரெண்டு சூறாவும் அல்லாஹு தஆலா இந்த குறைஷிகளுக்கு அல்லாஹ்வுடைய இல்லமான கஅபாவின் மூலம் வழங்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய நிஅமத்தை ஞாபகம். குறைஷிகளை பொறுத்தவரையும் அவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய சந்ததியின் ஊடாக வந்தவர்கள் என்றாலும், அல்லாஹ்வுடைய தூதர் இந்த உலகத்துக்கு வரக்கூடிய அந்த காலத்தில் அவர்கள் சிலை வணங்கக்கூடியவர்களாக ஆகிவிட்டார். அவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மார்க்கத்தில் இருப்பதாக ஒரு பக்கம் சொல்லிக் கொண்டாலும், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எந்த சிலை வணக்கத்துக்கு எதிராக வந்தார்களோ அந்த சிலை வணக்கத்தை மக்காவில் இருக்கிற அந்த அந்த ஹரத்தில் அல்லாஹ்வுடைய இல்லத்திலேயே அந்த சிலை வணக்கத்தை செய்து கொண்டிருந்தார். அப்ப அல்லாஹ் தஆலா அந்த குறைஷி சமுதாயத்தை கண்ணியப்படுத்தினான். காரணம் என்னன்னா, அல்லாஹ்வுடைய அந்த இல்லமான கஅபா அங்கே இருந்தது. அல்லாஹ்வுடைய தூதர் வருவதற்கு முன்பே அந்த சமுதாயத்துக்கு அல்லாஹ் அந்த கஅபாவுடைய அந்த இல்லத்தின் காரணமாக பாதுகாப்பளித்தார். பொதுவாக நீங்க ஒரு விஷயத்தை விளங்கிக் கொள்ளணும். மனிதனுக்கு அல்லாஹ் செய்கிற அருள் ரெண்டு வகையாயிருக்கு. ஒன்று அவனுக்கு வழங்கக்கூடிய வளங்கள், காசுகளாக இருக்கட்டும், பொருளாதாரமாக இருக்கட்டும், சந்ததிகளாக இருக்கட்டும், வழங்கப்படுகிற வளங்கள். இன்னொன்று என்னன்னா, அவர்களுக்கு வருகிற தீங்கை அல்லாஹ் காப்பாற்று. அப்ப இந்த சூரா அல் ஃபீல நீங்க படிக்கும்போது தெரியும், அல்லாஹு தஆலா இந்த காபத்துல்லாவின் மூலம் அந்த குறைஷிகளுக்கு வழங்கிய நிஅமத்து எப்படி. இந்த காபத்துல்லாவை பாதுகாப்பதை கொண்டு குறைஷிகளுக்கு அல்லாஹ் வழங்கிய மிகப்பெரிய நிஅமத்து என்னடா, அவர்களுக்கு பாதுகாப்பை வழங்கினார். அவர்களுடைய வியாபாரத்தினுடைய அந்த பயணங்களை அல்லாஹு தஆலா பாதுகாப்பாக ஆக்கினார். அதன் மூலமாக அவர்களுக்கு அச்சமில்லாத ஒரு வாழ்க்கையும் தாராளமான உணவையும் அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கினார். அது மாத்திரமல்ல, ஜஸீரத்துல் அரப், இந்த அரேபிய தீபகற்பத்திலே இந்த இல்லத்தை அவர்கள் பராமரிப்பதன் காரணமாக அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு நிஅமத்தாக அல்லாஹு தஆலா அதை ஆக்கினார். அவைகளைத்தான் இங்கே ஞாபகம். ஏன் ஞாபகப்படுத்துறான்? நம் கடைசியாக அதை தெரிஞ்சுக்கணும். முதல் விஷயம் என்ன? அல்லாஹ் என்ன சொல்றான்? அலம் தர, நீங்கள் பார்க்கவில்லையா என்று நபியை பார்த்து அல்லாஹ் சொல்றான். இது நபியை பார்த்து சொன்னாலும் இது இந்த வசனத்தை சிந்திக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதருக்கும் இந்த வசனம் பேசுகிறது. எப்படி? அலம் தர, நீங்கள் பார்க்கலையா?
பார்க்கலையா என்றால் என்ன? கண்ணால பார்க்கிறது மட்டுமல்ல, இந்த அலம் தர என்பது சிந்திக்கவில்லையா, நீங்கள் கொஞ்சம் யோசிக்க வேண்டாமா, அல்லது நீங்கள் இதன் மூலம் படிப்பினை பெற வேண்டாமா என்கிற பல அர்த்தங்கள் இதற்கு கொடுக்கப்படும். இதை நான் உங்களுக்கு இந்த வசனத்தினுடைய நேரடி விளக்கத்தில் சொல்றேன். அல்லாஹ் என்ன சொல்றான்? அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக், உம்முடைய ரப்பு என்ன செய்தான் என்பதை நீங்கள் பார்க்கலையா? நபியே, நீங்கள் பார்க்கலையா? இந்த வசனத்தை ஓதுகிற, அல்லாஹ்வை நிராகரிக்கிற அல்லது சிலைகளை வணங்கக்கூடிய, அல்லாஹ்வுக்கு ஷிர்க் வைக்கக்கூடிய எல்லோருக்கும் அல்லாஹு தஆலா இந்த வசனத்தை பொதுவாக சொல்லியிருக்கிறார். நீங்கள் பார்க்கலையா உங்களது ரப்பு என்ன செய்தான் என்று? யாருக்கு? அஸ்ஹாபில் ஃபீல், யானையுடைய படை, அதாவது யானையோடு வந்த படையினர்கள் அல்லது யானை படையினர்கள். அஸ்ஹாப் என்பது சாஹிபுடைய பண்பு. சாஹிப்ன்றது தோழன் அர்த்தம். இப்போ உதாரணமாக ஒரு மனிதர் இன்னொரு மனிதரோடு ஒன்றா பிரயாணம் பண்ணாண்டா அவர் அவருடைய சாஹிப்னு சொல்லுவாங்க. ஒரே இடத்துல வாழ்றார், சாஹிப்னு சொல்லுவாங்க. ரசூலுல்லாவுடைய தோழர்கள் அஸ்ஹாபு ரசூலுல்லாஹ்னு நம்ம சொல்லுவோம். அஸ்ஹாப்னா என்ன அர்த்தம்? நபி தோழர்கள், நபியோடு இருந்தவர். அப்ப இந்த படை தங்களோடு யானையை கொண்டு வந்தாங்க. எனவே தான் அல்லாஹு தஆலா அஸ்ஹாபுல் ஃபீல் என்றான், யானையோடு வந்தவர்கள் அப்படின்னா யானை படை என்று அல்லாஹு தஆலா சொல்றான். அப்ப இந்த வசனத்தில் அல்லாஹ் என்ன சொல்றான்? அலம் தர, நபியை நீங்கள் பார்க்கலையா, கைஃப ஃபஅல ரப்புக பி அஸ்ஹாபில் ஃபீல், இந்த யானை படையை அல்லாஹ் என்ன செய்தான் என்று நபியை நீங்கள் பார்க்கலையா, சிந்திக்கலையா, கவனிக்கலையா? அல்லாஹ் கேட்கிறான். அலம் யஜ்அல் கைதஹும் ஃபீ தத்லீல், அவர்களுடைய சூழ்ச்சிகளை அல்லாஹ் வீணாக்கி விட்டான். அவர்கள் யானையை கொண்டுகிட்டு காபாவை அழிக்க வந்தார்கள். ஆனால் அல்லாஹ் என்ன செய்தான்? அவர்களது சூழ்ச்சிகளை அல்லாஹ் வீணாக்கி விட்டான். அது மாத்திரமல்ல, அர்சல அலைஹிம் தைரன் அபாபீல், அவர்கள் மீது பறவை கூட்டங்களை அல்லாஹ் அனுப்பினான். அவைகள் தர்மீஹிம் பிஹிஜாரத்தின் மின் சிஜ்ஜீல், அவைகள் அதாவது சிஜ்ஜீல் அதாவது சுடப்பட்ட அல்லது களிமண் கெட்டியான அந்த சிறு கற்களை அந்த யானைப்படை மீது வீசியது. அல்லாஹ் ஃபஜஅலஹும் கஅஸ்ஃபின் மஅகூல், அதாவது மெல்லப்பட்ட வைக்கோல்களைப் போல அல்லாஹு தஆலா அவர்களை ஆக்கி, அதாவது கதிர்கள் வைக்கோல்கள் எப்படி அந்த சப்பப்பட்டு இருக்குமோ அதே மாதிரி அல்லாஹு தஆலா அவர்களுடைய சூழ்ச்சிகளை அல்லாஹ் ஆக்கி ஃபஜஅலஹும் கஅஸ்ஃபின் மஅகூல். இந்த வசனங்களை ஒன்று ஒன்றா நான் இன்ஷா அல்லாஹ் விளக்கப்படும். இப்போ இந்த வசனத்தை நேரடியாக படிக்கிற போது நமக்கு ஒரு செய்தி வழங்குது. என்ன வழங்குது? எல்லாம் யானைப்படையை அழிச்சிக்கிறான், அவங்களோட சூழ்ச்சிகளை ஒன்றுமில்லாமல் ஆக்கியிருக்கிறான். அந்த யானைப்படை மீது அல்லாஹ் சிறு பறவைகளை கூட்டம் கூட்டமாக அனுப்பி அந்த படைகள் மீது அந்த பறவைகள் சுடப்பட்ட அல்லது களிமண்ணால் செய்யப்பட்ட கெட்டியான சிறு கற்களை அவர்கள் மீது போட்டிருக்கிறது. பறவை என்ன பெரிய பெரிய பாறாங்களை தூக்கிட்டு வர போகிறல. அப்போ நாங்கள் இதனுடைய வரலாறை பார்க்கும்போது அவைகள் சிறிய சிறிய கற்களை, களிமண் கலந்த கெட்டியான சுடப்பட்ட கற்களை அந்த யானைப்படை மீது வீசியது. அந்த யானைப்படை அல்லாஹு தஆலா அதை கொண்டு அழிச்சிருக்கிறான் என்பதை நம்ம நேரடியாக இந்த வசனத்தை வாசிக்கும் போது நமக்கு விளங்கும். இந்த சம்பவம் எப்போ நடந்தது? இந்த சம்பவத்தில் பின்னணி என்ன? இந்த சம்பவத்தில் யானைப்படை ஏன் அழிக்கப்பட்டது? அவங்க எங்கே வச்சு அழிக்கப்பட்டாங்க? இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சு கொள்ளணுமாக இருந்தால் நம்ம குர்ஆன்லையோ ஹதீஸ்லையோ பார்க்கும்போது நேரடியாக அல்லாஹ்வுடைய தூதர் இந்த யானைப்படை சம்பந்தமான இப்படித்தான் யானை வந்தது, இப்படித்தான் அழிஞ்சதுன்னு எங்கேயுமே இல்லை. அதே நேரத்தில் ஹதீஸ்கள்லையோ குர்ஆன் வசனங்கள்லையோ இந்த இந்த சப்ஜெக்ட் இவ்வளோதான் சுருக்கமாக நமக்கு விளங்க முடியுது. அதே நேரத்தில் இந்த வசனத்தை ஆய்வு செய்கிற தப்சீர் உலமாக்கள், இஸ்லாமிய அறிஞர்களும் என்ன சொல்கிறாங்கன்னா, ரசூலுல்லாஹ் பிறக்கிறதுக்கு மிக அண்மை காலத்தில் நடந்த ஒரு சம்பவம். ரசூலுல்லாஹ்வுடைய பாட்டனர் அப்துல் முத்தலிபே என்ன செஞ்சிருக்கிறாரு? இந்த யானைப்படை அழிக்க வந்த அந்த அப்ரஹா என்கிற அந்த மன்னனை நேர பார்த்திருக்கிறார். அப்போ மிக அண்மை கால ஒரு சம்பவம்ன்றபடியால் நபித்தோழர்களுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் இந்த சம்பவம் மிக மிக அவங்க பிறந்த காலத்தில் உள்ள சம்பவம்ன்றதால இது அவர்களுக்கு தெரிஞ்ச விஷயம். எனவே இந்த செய்திகளை எல்லாம் தப்சீருடைய உலமாக்கள் இது என்ன சம்பவம் என்பதை இமாம் இப்னு கஸீர் ரஹ்மஹுல்லாஹ் தன்னுடைய தப்சீரில் இதை கொண்டு வரார். ஒவ்வொரு தப்சீர்களையும் இந்த யானைப்படை சம்பந்தமான விஷயம் என்ன அப்படின்றத கொண்டு வரார். அப்போ இந்த சம்பவங்களை பார்க்கிற போது மக்காவிலே இந்த அல்லாஹ்வுடைய ஆலயமான இந்த காபத்துல்லாவை அல்லாஹ் எப்படி பாதுகாத்தான் என்பதை நாம் விளங்க முடியும். இமாம் இப்னு கஸீர் ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் இந்த யானைப்படை சம்பந்தமான செய்தியை தன்னுடைய தஃப்சீரில் மிக அழகாக நமக்கு சொல்கிறாங்க. இப்போ ஒரு ஆள் கேட்கலாம், இது குர்ஆன்லேயும் ஹதீஸ்லையும் இருக்குதா, இதை நம்பலாமா என்றால் வரலாற்றை பொறுத்தவரையும் இதில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது, வரலாற்றை பொறுத்தவரையும் பனு இஸ்ரவேல் சமூகத்திலிருந்து வந்த செய்திகளாக இருந்தாலும் இஸ்ராயலியத்தாக இருந்தாலும் குர்ஆன் சுன்னாவுக்கு முரண்படாத
அல்லது ஒரு அகீதாவுக்கு முரண்படாத அல்லது அல்லாஹ்வுடைய குர்ஆன் சொல்லக்கூடிய நேரடி வசனங்களுக்கு முரண்படாத சுன்னாவுக்கு முரண்படாத விஷயங்களாக இருந்தால் அதை நாம் ஒன்று ஏற்றுக்கொள்ளலாம் அல்லது ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம். அதை நம்ம பொய்ப்பிக்க வேண்டிய ஒரு தேவை கிடையாது. ஆனால் இந்த சம்பவம் நபி பிறந்த அந்த காலத்தோடு நெருங்கிய ஒரு சம்பவமாக இருப்பதனால கண்டிப்பாக இந்த சம்பவம் அன்றைய அரபிகளால் அறியப்பட்ட ஒரு சம்பவம். எனவே அது மிக நீண்ட தூர வரலாற்றோடு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் அல்ல. ரசூலுல்லாஹ் பிறந்த ஆண்டை ஆமுல் ஃபீல் என்று சொல்லுவாங்க. ஆமுல் ஃபீல் என்றா என்ன? யானை ஆண்டு அர்த்தம். யானை ஆண்டுன்னா என்ன? யானை ஆண்டு யானை படைகள் அழிக்கப்பட்ட அந்த வருஷத்துல தான் ரசூலுல்லாஹ் பிறந்தாங்க அப்படின்றது தான் ஆமுல் ஃபீல் என்பதற்கான விளக்கமாகும். இந்த சூரா மக்காவில் இறங்கிய 5 வசனங்களை கொண்ட சூரா. குர்ஆன்ல 105வது அத்தியாயம், அதாவது 30வது ஜுஸுவில் இந்த சூரா இருக்கு. இந்த சூரா 5 வசனங்களை கொண்ட ஒரு சூரா. சூரா அல் காஃபிரூன், குல் யா அய்யுஹல் காஃபிரூனுக்கு பிறகு இறங்கிய ஒரு சூரா என்று சொல்லப்படுது. இந்த சூரா இறங்கிய வரிசையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது 19வது சூரா என்று சொல்கிறார். அதாவது அந்த இறங்கிய வரிசை அடிப்படையில் பார்த்தா இது குல் யா அய்யுஹல் காஃபிரூனுக்கு பிறகு இறங்கின 19வது சூரா என்று சொல்லப்படுகிறது. இந்த சூறாவை பொறுத்தவரையும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு இறக்கப்பட்டாலும் இந்த சூறாவை யாரெல்லாம் வாசிக்கிறார்களோ, படிக்கிறார்களோ, ஓதுகிறார்களோ அவர்களுக்கு ஒரு படிப்பினையே இந்த சூறா நமக்கு சொல்லித்தரும். இந்த சூறாவினுடைய சுருக்கம் என்னன்னு சொன்னா, அதாவது உங்களுக்கு தெரியும், நீங்க குர்ஆன்ல சூரத்துல் புரூஜ் என்கிற ஒரு அத்தியாயம் இருக்கு. என்னது? வஸ்ஸமா இதாத்தில் புரூஜ் வல் யௌமில் மவ்ஊத் என்கிற ஒரு அத்தியாயம் இருக்கு. அந்த சூறாவிலே ஒரு சம்பவம் வருகிறது. அது என்ன சம்பவம்? அதாவது சூரா அல் புரூஜில் அல்லாஹு தஆலா இந்த வஸ்ஸமா இதாத்தில் புரூஜ் என்ற அத்தியாயத்தில் அல்லாஹு தஆலா சில மூமின்கள் கொல்லப்பட்டார்கள் என்று சொல்றோம். நீங்க எடுத்து பார்த்தா தெரியும். அதாவது 85வது அத்தியாயத்தில் அல்லாஹு தஆலா என்ன சொல்றான்? குத்தில அஸ்ஹாபுல் உஹ்தூத், அதாவது அந்த அஸ்ஹாபுல் உஹ்தூத் கிடங்கு வாசிகள் சபிக்கப்பட்டார்கள். அன்னாரி தாத்தில் வக்கூத், மூமின்களை கொலை செய்தவர்கள் சபிக்கப்பட்டார்கள் என்ற சம்பவத்தில் அல்லாஹு தஆலா இந்த செய்தியை சொல்றான். இந்த அஸ்ஹாபுல் உஹ்தூத் கொலை செய்யப்பட்ட அந்த கிடங்கு வாசிகளுடைய வரலாற்றில் என்ன சொல்றாங்கன்னா, இது ரசூலுல்லாஹ் பிறக்கிறதுக்கு மிக அண்மை காலத்தில் நடந்த ஒரு சம்பவம்னு சொல்றோம். இந்த சம்பவத்தில் நாங்கள் பார்க்குறோம், இந்த அஸ்ஹாபுல் உஹ்தூத் என்று சொல்லப்படக்கூடிய இந்த கிடங்கு வாசிகள் யமனிலே கொல்லப்படுறாங்க. யார் இவங்களை கொல்றாங்கன்னு சொன்னா, யமனை ஆட்சி செய்த ஹிம்யர் என்ற குலத்தைச் சேர்ந்த அவர், அந்த ஹிம்யர் கோத்திரத்தினுடைய இறுதி ஆட்சியாளராக இருந்த, அதாவது தூ நவாஸ் என்பவன் கிட்டத்தட்ட 20,000 பேரை அவர்கள் அல்லாஹ்வை ஈமான் கொண்டார்கள் என்பதற்காக வேண்டி அவர்களை கொலை செய்கிறான். இது வரலாற்றில் வரக்கூடிய இமாம் இப்னு கஸீர் ரஹ்மஹுல்லாஹ் தன்னுடைய தஃப்சீரில் பதிவு செய்திருக்கக்கூடிய ஒரு சம்பவமாகும். இந்த தூ நவாஸ் என்பவன் அதாவது யமன் பிரதேசத்தில் என்ன செய்கிறான்? ஈமான் கொண்டவர்களை, மூமின்களை கொலை செய்கிறான். கிட்டத்தட்ட 20,000 பேர் வரைக்கும் அவனால் கொலை செய்யப்பட்டார்கள் என்று வரலாற்றில் சொல்கிறார். இவங்க யார் அப்படின்னு சொன்னால் கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவர். அல்லாஹ்வுடைய தூதர் வருவதற்கு முதல்ல இந்த கிறிஸ்தவ மதத்திலே சரியான பாதையில் சிலையை வணங்காமல் அல்லாஹ்வை மட்டும் வணங்கிய சரியான பாதையில் உள்ளவங்க இருந்தாங்க. அந்த கிறிஸ்தவர்களில் தான் கிட்டத்தட்ட 20,000 பேர் அந்த யமன் பிரதேசத்தில் கொலை செய்யப்படுகிறார். இந்த கொலை செய்யப்பட்டவர்களிலே அதாவது தௌஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய தூ தஅலபான் என்ற ஒருவர் மட்டும் தப்பி என்ன செய்யறான்னு சொன்னா, கிறிஸ்தவ ஆட்சி நடந்த அதாவது சிரியா பிரதேசங்களுக்கு இந்த மனிதர் போறார். போய் நடந்த விஷயங்களை சொல்றார். இப்படித்தான் அந்த தூ நவாஸ் என்பவன் எங்களோட 20,000 பேரை வந்து நெருப்பு குண்டங்களில் வச்சு கொலை செஞ்சிட்டான் என்ற செய்தியை இந்த தூ தஅலபான் என்பவர் சொல்றார். இவருக்கு தௌஸ் என்று சொல்லப்படும். அப்போ உடனே அந்த மன்னர் என்ன செய்யறாண்டா, சிரியாவில் இருந்து யமனுக்கு மிக பக்கத்தில் இருக்கக்கூடிய ஹபஷா, நம்ம எத்தியோப்பியான்னு சொல்லுவோம், அபிசீனியான்னு சொல்லி ரசூலுல்லாஹ்வுடைய நபித்தோழர்கள் எல்லாம் ஹிஜ்ரத்து போன இடம் தான் அபிசீனியா மன்னர். அந்த மன்னர் நஜ்ஜாசி என்று சொல்றது ஒரு ஆளுக்கு சொல்றதல்ல. அதாவது அபிசீனியாவில் வரக்கூடிய மன்னர்களுடைய பேர் நஜ்ஜாசி. ஷாமுல எப்படி கைசர்னு சொல்லுவாங்களோ அபிசீனியாவில் நஜ்ஜாசின்னு சொல்லுவாங்க. விளங்குதா? அப்போ இந்த அபிசீனியா, அதாவது அபிசீனியாவில் இருக்கக்கூடிய நஜ்ஜாசி கடிதம் எழுதுகிறார். யார் எழுதுகிறாரு? சிரியாவில் இருக்கக்கூடிய இந்த கைசர், சிரிய மன்னர். எல்லாருமே கிறிஸ்தவர்கள் தான். கிறிஸ்தவ ஆட்சி நடந்த இடங்கள் எங்க? அங்கே சிரியாவை எடுத்துக்கிட்டாலும் சரி, அந்த பைத்துல் மக்தஸ் இருக்கக்கூடிய பகுதிகள், அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய அபிசீனியா வரைக்கும் ஃபுல்லாக என்னது சிரியாவில் கிறிஸ்தவர்களுடைய ஆட்சி நடந்துக்கிட்டே. அப்போ சிரியாவுக்கு என்ன செய்யறாரு? சிரியாவிலிருந்து அபிசீனியாவுக்கு கடிதம் எழுதுகிறார்.
அபிசீனியாவில் இந்த நஜ்ஜாசி அன்று வாழ்ந்த நஜ்ஜாசி என்ற அந்த மன்னர் என்ன செய்யறாருன்னு சொன்னா 2 பேரை அனுப்புறாரு, படைகளோடு அனுப்புறாரு. எங்க அனுப்புறாரு? யமனுக்கு அனுப்புறாரு, இந்த தூனவாஸ் என்பவனை அழிப்பதற்காக. அதுல முதலாவது நபர் அரியாத் சொல்லுவாங்க, இன்னொருவர் அப்ரஹா இப்னு சபாஹ் அபா யக்சூம் சொல்லுவாங்க. அபு யக்சூம் அப்படின்னு சொல்லக்கூடிய அப்ரஹா என்ற ஒருவரையும் அரியாத் என்கிற ஒருவரையும் இந்த நஜ்ஜாசி மன்னர் அபிசீனியாவில் இருந்து படைகளோடு யமனுக்கு அனுப்புறாரு. இவங்க 2 பேரும் வந்து என்ன செய்றாங்கன்னு சொன்னா இந்த தூனவாசை தேடுறாங்க. தேடி இந்த தூனவாஸ் கடல்ல மூழ்கி அழிக்கப்படுகிறான். யாரு? இந்த 20,000 கிறிஸ்தவர்களை கொலை செய்த இந்த தூனவாஸ் அழிக்கப்படுகிறான். இப்போ அழிக்கப்பட்ட பிறகு இந்த 2 படை தளபதிகளுக்கு இடையில பிரச்சனை வருது. இதுல இந்த ஹபஷிகள், அதாவது எத்தியோப்பியர்கள், அபிசீனியர்கள்ல யார் இந்த இடத்துல தலைமை தாங்கிறது என்கிற ஒரு பிரச்சனை வருது. இப்போ இந்த அரியாத் அவருடைய படையோட இந்த அப்ரஹாவை மோதுறார். 2 பேருக்கு இடையில சண்டை வர பார்க்க, 2 பேருக்கு இடையில முரண்பாடு வருது. 2 பேரும் சண்டை பிடிக்க பார்க்க. அப்போ அவர்கள் ஒரு ஆள் சொல்றாங்க, நம்ம ஏன் 2 பேரும் படைகளோட சண்டை பிடிச்சி மக்கள் அழிப்பானே, நாம என்ன செய்வோம், நாம 2 பேரும் நேரடியாக சண்டை பிடிச்சு கொள்ளலாமே. நம்மள யாரை கொலை செய்கிறாரோ கொலை செய்யப்பட்டவர் அழிந்து விடுவார், யார் வந்து உயிரோடு இருக்கிறாரோ அவர் ஆட்சியாளராக இருப்பார், இந்த யமன் பிரதேசத்தை அவர் ஆளட்டுமே அப்படின்னு சொல்லி, அதாவது அபிசீனியர்களுடைய 2 அரியாத்தும் இந்த அப்ரஹாவும் என்ன செய்றாங்க, முடிவெடுக்கிறாங்க. அப்போ அந்த நேரத்தில் அரியாத் என்ன செய்யறாருன்னு சொன்னா 2 பேருக்கும் இடையில சண்டை நடக்கிற நேரத்தில் அரியாத் வந்து அப்ரஹாவுடைய அந்த முகமெல்லாம் காயப்படுற அளவுக்கு முகத்தை கிழிச்சு அவருடைய மூக்கெல்லாம் அப்படி வெட்டுப்படுது. அந்த நேரத்தில் இந்த அப்ரஹா என்கிற இந்த மன்னர் காபாவை அழிக்க வந்தானே, அந்த மன்னனுடைய பக்கத்தில் இருந்த ஒரு அடிமை, விருப்பமான அது அவருக்கு நெருக்கமான அடிமை, அதாவது அதௌதான்னு சொல்லுவாங்க, அந்த அடிமை என்ன செய்யறாருன்னா இந்த அரியாத்தை கொலை செஞ்சார். இப்போ இவர் வந்து காயத்தோட தப்பிடுறாரு. யாரு? இந்த அப்ரஹா என்பவன் காயத்தோட தப்பிடுறான். அப்ப இந்த அப்ரஹா என்ன செய்கிறான்னு சொன்னால் அவன் இப்ப அபிசீனியர்கள்ல ஹபஷா, அதாவது எத்தியோப்பியா, அபிசீனிய அந்த 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 ஆதிக்கத்தின் கீழே யமன்ல என்ன செய்யறான், தலைவனாக இருக்கு. இந்த செய்தி வந்து நஜ்ஜாசிக்கு போகுது. இந்த 2 பேரும் போனாங்க, தூனவாச என்ன செஞ்சிட்டாங்க, கடலில் மூழ்கடிக்கி அவன் அழிஞ்சு போயிட்டான். இவங்க 2 பேரும் போய் இந்த 2 பேரும் என்ன செஞ்சாங்க, சண்டை பிடிச்சி ஒருத்தனை கொலை செஞ்சிட்டான். அதில் வந்து அப்ரஹா தான் இப்போ மிகைச்சி, அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு அவன் தான் மன்னராக இருக்கிறான் என்று சொல்லி, அப்போ அந்த நஜ்ஜாசி மன்னர் ஒரு என்ன செய்கிறாருன்னு சொன்னால், அதாவது நான் அந்த யமனுக்கு வந்து யமனுடைய மண்ணை மிதித்து இந்த அப்ரஹாவுடைய நெற்றி முட்டியை நான் என்ன செய்வேன், பிடிச்சி அவனை அழிக்க போகிற மாதிரி ஒரு செய்தி அனுப்புகிறாங்க. அப்போ இந்த அப்ரஹா என்ன செய்கிறாருன்னு சொன்னால், இவனும் வந்து ஒரு ரொம்ப அரசியல்வாதி. இவன் என்ன செய்கிறான்னு சொன்னால் மன்னர் நஜ்ஜாசிக்கு ஒரு கடிதம் அனுப்பி நிறைய ஹத்தியாக்கள், நிறைய நன்கொடைகள் எல்லாம், பெருமதி வாய்ந்த நன்கொடைகள் எல்லாம் யமன்லேருந்து அனுப்பி அங்கே இருந்து ஒரு மூட்டையில் மண் அள்ளி கட்டி அவனை நெற்றி முடியை வெட்டி அந்த மண்ணில் வச்சு, அதாவது மன்னர் நஜ்ஜாசி அவர் வந்து அவருடைய அந்த சத்தியத்தை நிறைவேற்றட்டும், நான் அவருக்கு எப்போவுமே சரணடைஞ்சு தான் இருக்கிறேன், அவருக்காக நான் மிகப்பெரிய ஒரு ஆலயத்தையும் கட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லி செய்திகளை எல்லாம் அனுப்பின உடனே இவர் நஜ்ஜாசி மன்னர் இதை பார்த்த உடனே ரொம்ப ஆச்சரியப்பட்டார். சரி, அவர் ஆட்சி செய்யட்டும் அப்படின்ட்டு அவருடைய அந்த சத்தியத்திலிருந்து அவர் பின்வாங்குறார். இப்போ அப்ரஹா மன்னர் தான் என்ன செய்கிறார், இந்த யமன் பிரதேசத்தை ஆட்சி செய்கிறார். யமன் எங்கே இருக்குது? சவுதியினுடைய ஒரு ஒரு அதாவது சவுதியை அண்டிய ஒரு பகுதி, வேற ஒரு நாடு. இந்த யமனை பொறுத்த வரைக்கும் யமனில் அரபிகள் வாழ்கிறாங்க. இந்த யமனிகள் யாருமே இந்த கிறிஸ்தவ மதத்தை தழுவியவர்களோ அல்லது இந்த மக்காவில் உள்ள குறைஷிகளுக்கு எதிரானவர்களோ அல்ல. யமன் ஏன் கைப்பற்றப்பட்டதுன்னு சொன்னால், இந்த கிறிஸ்தவர்கள் 20,000 பேர் கொலை செய்யப்பட்டாங்க. அதற்காகத்தான் என்ன செய்யப்படுறாங்க, அபஷால இருந்து, அதாவது அபிசீனியாவில் இருந்து இந்த 2 தளபதிகளுடைய தலைமையில் வந்து யமனில் உள்ள அந்த தூனவாஸ் அழிக்கப்பட்டிருக்கிறான். உண்மையில் இவர்கள் கிறிஸ்தவ மக்கள். அந்த தூனவாஸ், அதாவது தூனவாஸ் என்பவன் ஷிர்குவாதி, ஆனால் வந்தவங்க யார்? கிறிஸ்தவ மக்கள். இன்னும் சொல்லப்போனால், அதாவது அன்று வாழ்ந்த மக்காவில் வாழ்ந்த குறைஷிகளை விட இவங்க அதாவது மிக உண்மைக்கு நெருக்கமானவர்கள். அன்று நேர்வழிக்கு நெருக்கமாக வாழ்ந்த மக்கள் குறைஷிகளை விட. குறைஷிகள் சிலைகளை மக்காவுக்குள்ள வச்சு வணங்குறாங்க, ஆனால் கிறிஸ்தவர்கள் சிலைகளை வணங்காதவங்க. உண்மையிலேயே பாதிக்கப்பட்ட முஸ்லிம்களுக்கு, ஈமான் உள்ளவர்களுக்கு உதவி செய்யத்தான் இந்த அப்ரஹா வந்தவர். அப்போ இந்த நிலைமையில எப்படி நிலைமை மாறுதுன்னு பாருங்க. இப்போ நமக்கு இதில் படிப்பினை என்னன்னு சொன்னால், அப்ரஹாவுடைய கொள்கையையும் குறைஷிகளுடைய கொள்கையும் நீங்கள் கம்பேர் பண்ணீங்கன்னா அப்ரஹாவுடைய கொள்கை தான் ஹக்குக்கு நெருக்கமான. ஆனால் அவன் செய்கிற பிழை என்ன, ஏன் அவன் படை அழிக்கப்பட்டதுன்றதை நீங்கள் தெரிஞ்சு கொள்ளும். இதில் நிறைய விஷயங்கள் நமக்கு தெரிய வேண்டியிருக்குது. என்னன்னு சொன்னா, இப்போ பாருங்க, இப்போ தன்னுடைய நஜ்ஜாசி மன்னரை திருப்திப்படுத்துவதற்காக அவர் இந்த அப்ரஹா என்பவன் சொல்லி அனுப்புகிறான், நான் உங்களோட பேரில், அதாவது இதற்கு முதல்ல யமனில் கட்டப்படாத மிகப்பெரிய ஒரு ஆலயத்தை நான் கட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறான். அதே மாதிரி மிகப்பெரிய ஒரு கனீசான்னு சொல்லுவாங்க, மிகப்பெரிய ஒரு ஆலயம் யமனில் கட்டப்படுது.
அந்த யமன்ல கட்டப்பட்ட அந்த ஆலயத்துக்கு அரபுகள் பேர் வச்சாங்க குல்லைஸ் சொல்லுவாங்க. குல்லைஸ். குல்லைஸ்னா என்ன அர்த்தம்னா தொப்பியை, அதாவது அதாவது அந்த கட்டிடத்தை நிமிந்து பார்த்தா தலையில் உள்ள தொப்பி கீழே கலண்டு விடும். தொப்பி கலர்ற அளவுக்கு அந்த கட்டிடம் அவ்வளோ உயரமாயிடும். இதுதான் பார்க்கணும். உடனே அது என்ன செய்யுங்க, அதுக்கு தான் என்னது இர்திஃபாயிஹா, அதனுடைய உயரத்தை வச்சு தான் தொப்பி கலரக்கூடிய அளவுக்கு உள்ள ஒரு கட்டிடம் தான் அரபிகள் பேர் வச்சாங்க. அப்போ இந்த நேரத்தில் இந்த அப்ரஹா என்ன ரெண்டாவது ஒரு ஸ்டெப் பண்ணுறான்னு சொன்னால், உங்களுக்கு தெரியும் காபா என்பது மக்காவில் அல்லாஹ் பாதுகாத்து ஒரு இல்லம். அது குறைஷிகளுக்காக பாதுகாத்ததல்ல, அல்லது குறைஷிகளுக்கு அதை பாதுகாத்து குறைஷிகளுக்கு அதன் மூலம் அவர்கள் உதவி அடைந்தார்கள், அல்லாஹ்வுடைய நியாமத்தை அடைஞ்சாங்க. ஆனால் மார்க்கம் என்று பாதுகாக்கிறான் அப்ரஹாவுடைய படையத்தை அல்லாஹ் பாதுகாத்தீங்க. ஆனால் அல்லாஹு தாலா அந்த காபத்துல்லாவை பாதுகாக்கிறான். இந்த அப்ரஹா என்ன செய்யறான்னு சொன்னால், இந்த மிகப்பெரிய ஒரு ஆலயத்தை கட்டி இந்த ஆலயத்துக்கு தான் மக்கள் வரணும். ஹஜ்ஜுக்கு போகிற மக்களை அங்கே போக விடாமல் அவர்கள் இந்த யமனிலே அமைந்திருக்கிற இந்த மிகப்பெரிய ஆலயத்துக்கு அவர்கள் வரணும் அப்படின்னு ஹஜ்ஜிலேருந்து மக்களை தடுத்து இந்த ஆலயத்துக்கு அவன் வரவழைக்கிறான். இது அன்றைய அரபிகளுக்கு மிகப்பெரிய ஒரு ஆத்திரமா போச்சு. அன்றைய அரபிகளுக்கு மிகப்பெரிய ஒரு ஆத்திரமா போச்சு. எப்படி அப்போ நீங்கள் நினைக்கலாம், அன்று நடந்த ஹஜ் எல்லாம் சரியான ஒரு முறையில் நடந்ததா, அல்லது அன்றும் ஹஜ் நடந்ததா? அன்றும் சில நல்ல மக்கள் போய் காபாவை தவாப் செஞ்சாங்க. அதே நேரத்தில் நிர்வாணத்தோடு தவாப் செஞ்சாங்க. மூட நம்பிக்கைகள் அவர்களுக்கு இருந்து கைதட்டினார்கள், விசிலடித்தார்கள். இப்படியெல்லாம் அவங்க மூட நம்பிக்கையில் இருந்தாலும் அந்த இல்லம் அல்லாஹ்வுடையது, அது அல்லாஹ்வால் பாதுகாக்கப்பட்ட ஒரு இல்லம். அப்போ என்ன நடக்குது, ஹஜ்ஜிக்கு அன்றைய காலத்தில் உள்ள ஹஜ்ஜிக்கு ரசூலுல்லாஹ் வருகைக்கு முன்னால் ஹஜ்ஜிக்கு போகிற மக்களை எல்லாம் திருப்பி யமனில் உள்ள இந்த இடத்துக்கு தரிசிக்குமாறு இவன் அழைக்கிறான். இதே அரபுகள் வெறுக்கிறாங்க. உங்களுக்கு நான் ஏற்கனவே ஒரு விஷயம் சொன்னேன், அரபிகளை பொறுத்தவரை யமனில் இருந்து போனவங்க தான் மக்காவில் இருக்கிறாங்க. குறைஷிகள் யமனில் தான் அவங்களோட பூர்வீகம். அப்போ இங்கே யமனில் உள்ளவங்களும் இந்த அபிசீனிய படைகளுக்கு சார்பானவர்கள் அல்ல, அவர்கள் குறைஷிகளோடு சம்பந்தமானவர்கள். இது மிகப்பெரிய ஒரு ஒரு வெறுப்பாகவும் ஒரு கோபமாகவும் அன்றைய குறைஷிகளுக்கு உண்டாகும். அப்போ என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், இதில் பல வகையான வரலாற்று செய்திகள் இருக்கிறது. குறைஷிகளில் ஒரு கூட்டத்தார், ஒரு சில வாலிபர்கள் போய் அதுக்குள்ளே நுழைஞ்சி அதுக்குள்ளே மலம் கழித்து அந்த செவர்களை எல்லாம் அந்த மலத்தை பூசி அதை அசிங்கப்படுத்தி விட்டு வந்தார்கள் என்கிற ஒரு செய்தியும் வருகிறது. இன்னும் சில செய்திகள் வரலாற்றிலே இன்னும் சில செய்தி அதை எரிச்சாங்க, ஒரு காற்றுள்ள காலத்தில் அந்த முழு கட்டிடம் எரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த செய்தி அப்ரஹா என்கிற அந்த அபிசீனியாவிலிருந்து ஆட்சி செய்த மன்னருக்கு போய் சொல்கிறாங்க, இப்படி நீங்கள் கட்டின கட்டிடத்தை இப்படி அசிங்கப்படுத்திட்டாங்க, இந்த மாதிரி அதை அழிச்சு போட்டாங்க, அதை நாசமாக்கிட்டாங்கன்னு சொன்ன உடனே அப்ரஹா மன்னனுக்கு மிகப்பெரிய ஒரு கோபம் வருது. அது எப்படி நம்மளோட இந்த கட்டிடத்தை அவங்க இல்லாமாக்கலாம், இது எவ்வளோ பெரிய அப்படின்னு சொல்லி அவனுக்கு கோபம் வந்து அந்த நேரத்தில் தான் அவன் ஒரு யானை படையை திரட்டிக்கிட்டு காபத்துல்லாவை நான் அழிப்பேன், இவர்கள் என்கிற இந்த கட்டடத்தை அழிச்சிட்டாங்க, நாசப்படுத்திட்டாங்க, அல்லது எரிச்சிட்டாங்க, சின்னாபின்னப்படுத்திட்டாங்க, நான் காபத்துல்லாவை இருக்கிற இடம் தெரியாமல் ஆக்குவேன், அந்த காபத்துல்லாவை நான் அழிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி சுமார் சொல்கிறாங்க. சில வரலாற்றில் ஒரு வித்தியாசமான ஒரு கருத்துக்கள் வருது. யானைகளோடு வந்தார்கள். எத்தனை யானை? சிலவங்க சொல்கிறாங்க 7 யானை வந்தது, 8 யானை வந்தது, சிலவங்க சொல்கிறாங்க 10 யானைன்றாங்க, சிலவங்க 12 யானை வந்ததுன்னு சொல்லி யானைப்படைகளோடு இந்த அப்ரஹா மன்னர் மக்காவை நோக்கி வருகிறார். அப்போ குறைஷிகளுக்கு இந்த செய்தி தெரியும். அப்போ உண்மையிலேயே குறைஷிகளுக்கு மக்காவிலிருந்து மக்காவை நோக்கி வார நேரத்தில் யமனிலிருந்து வார வழியிலெல்லாம் 2-3 சந்தர்ப்பங்களில் இந்த அப்ரஹாவை என்ன செய்கிறார்கள், அரபிகள் வழிமறிக்கிறாங்க, போராட பார்க்குறாங்க. ஆனால் 2 சந்தர்ப்பத்தில் போராட பார்த்தும் 2 படைகளும் தோற்கடிக்கப்பட்டது. முதலாவது தூ நஃபர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருவர், அவரும் ஒரு யமனை சேர்ந்த ஒருவர், அதாவது யமனில் உள்ள மிக முக்கியமான ஒருவர், அவருடைய தலைமையில் வரக்கூடிய அந்த படை தோற்கடிக்கப்பட்டு இந்த தூ நஃபர் என்பவர் சிறைப்பிடிக்கப்படுகிறார், அவங்களோட படையோடு சேர்த்து கொள்ளப்படுறார். அதே மாதிரி நுஃபைல் இப்னு ஹபீப் அல் ஹசாமி என்று சொல்லக்கூடிய ஒருவர், அவரும் என்ன செய்கிறாரு, இந்த அப்ரஹாவுடைய படைக்கு எதிராக போராட வராரு. அவரும் தோற்கடிக்கப்பட்டு அவரை கொல்லலாமா என்று யோசிச்சுட்டு புறவு என்ன செய்கிறாங்க, வழிகாட்டுவதற்காக இந்த தூ நுஃபைல் இப்னு ஹபீபை தங்களோடு வச்சுக்கொள்கிறாங்க. அதே மாதிரி இவங்க அந்த படம் தாய்ஃபை நோக்கி வர நேரத்தில் தாய்ஃப் வாசிகள் பயந்துட்டாங்க, நம்மளை ஏதாவது செஞ்சு போட போகிறாங்க. ஏன்னா தாய்ஃபில் அவங்களுக்கு லாத்தி என்ற சிலையை வச்சு வணங்கிட்டு இருக்கிறாங்க. எனவே லாத்தி என்ற அந்த சிலைக்கு எதுவும் நடந்துடக்கூடாது என்பதற்காக தாய்ஃப் வாசிகள் இந்த அப்ரஹா என்கிற இந்த மன்னருடைய படையில் போய் பேசி அபு ரிகால் என்ற ஒருவரை என்ன செய்கிறாங்க, அவருக்கு உதவிக்காக வழிகாட்டுறதுக்காக அனுப்பி வைக்கிறாங்க. அப்போ இடையில இந்த அப்ரஹா மன்னருடைய படை மிக மிக பலமான படை, அவங்களை யாரும் அழிக்கலாது. அது மாத்திரமல்ல, யானைகளோடு வந்திருக்கிறார்கள், அரபிகளை அழிக்கிறதுக்காக வேண்டி, இந்த குறைஷிகளுடைய இந்த காபத்துல்லாவை அழிப்பதற்காக வேண்டி யானை படையோடு வந்திருக்கிறான். யானையை கட்டி காபா உடைச்சி நொறுக்கி போகிறதுக்காகத்தான் அவங்க யானைகளை கொண்டு வந்திருக்கிறாங்க, அவங்களை எதிர்க்க முடியலை. இப்போ இப்படி வர நேரத்தில் தான் மக்காவை நெருக்கி, தாய்ஃபை தாண்டி மக்காவை நெருக்கி முகம்மஸ் என்கிற ஒரு இடம், அது மக்காவுக்கு மிக நெருங்கின ஒரு இடத்துல
முதலாவது தங்குதல் போடுறாங்க. காபத்துல்லாவை காக்க வாரத்துக்கு முதல்ல அவங்க தங்கி என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் குறைஷிகளுடைய ஆடு மாடு ஒட்டகங்களை எல்லாம் எல்லாத்தையும் என்ன செய்கிறாங்க, பிடிக்கிறாங்க. எல்லாத்தையும் அவர்கள் தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்து பிடிச்சிடுறாங்க. அதில் கிட்டத்தட்ட 200 ஒட்டகங்கள் அப்துல் முத்தலிபுக்கு சொந்தமானது. அப்துல் முத்தலிப் யாரு? ரசூலுல்லாவுடைய தந்தை, அப்துல்லாவுடைய பாப்பா, ரசூலோட பாட்டனார் அப்துல் முத்தலிப். படிச்சுக்கலாம். இந்த அப்துல் முத்தலிபுடைய 200 ஒட்டகம் அப்படின்னு சொன்னால் ரசூலுல்லா பிறக்கிற அந்த வருஷம் தான் மிக அண்மையில். ரசூலுல்லா பிறக்கிறதுக்கு அந்த வருஷத்தில் ரசூலுல்லா பிறக்கிறாங்க. அந்த பிறக்கக்கூடிய வருஷத்துல இது நடக்குது. அப்துல் முத்தலிபுடைய 200 ஒட்டகங்களை பிடிச்சி வச்சுட்டாங்க. இப்போ என்ன பிரச்சனைடா, அந்த அப்ரஹாவுடைய படைக்கு ஒரு தலைமை தாங்கிறவர் வந்து அல் அஸ்வத் இப்னு மஃசூத் அப்படின்னு சொல்லி ஒருத்தர். இவன் தான் என்ன செய்யறான்டா, இந்த ஒட்டகங்களை எல்லாம் கொண்டுகிட்டு வரோம். இப்போ கொண்டுட்டு வந்துட்டு அப்துல் முத்தலிபுக்கு ஆள் அனுப்புகிறாங்க. அதாவது நாங்கள் வந்து காபத்துல்லாவை தான் நாங்கள் அழிக்க வந்திருக்கிறோம், நாங்கள் குறைஷிகளோடு சண்டை பிடிக்க வரல அப்படின்ற ஒரு செய்தியை சொல்லி அப்துல் முத்தலிபுக்கு ஆள் அனுப்பி அப்துல் முத்தலிபை என்ன செய்கிறாங்க, அப்ரஹா மன்னருக்கு வரவழைக்கிறாங்க. அப்துல் முத்தலிப் வந்த உடனே அவர் வந்து மிக அழகாக பார்ப்பதற்கு ஒரு வசீகரமான ஒரு தோற்றம் உள்ளவராக அப்துல் முத்தலிப் ரசூலுல்லாவுடைய பாட்டனார் இருந்தார். கண்ட உடனே அப்ரஹா என்ன செய்கிறாங்கன்னா, வரலாற்றில் சொல்கிறாங்க, அவருடைய இருந்த அந்த இருக்கையிலேருந்து கீழே இறங்கி இவரை கண்ணியப்படுத்துகிறான். அப்துல் முத்தலிப்கிட்ட கேட்குறாங்க, என்ன அவங்களோட தேவை, நீங்கள் என்னத்தை நாடுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அப்துல் முத்தலிப் சொல்கிறாரு, நான் வந்து என்னோட 200 ஒட்டகத்தை நீங்கள் பிடிச்சி வச்சுக்கிறீங்க, நான் வந்து அதை எடுத்துகிட்டு போய் தான் வந்தேன். இந்த அப்ரஹா மன்னனுக்கு ஒரு பெரிய ஆச்சரியமாக போச்சு. என்னடா இவர் பெரிய ஆள், முக்கியமானவர், ஒரு பொது நோக்கம் உள்ளவர் நம்ம நினச்சோம். இவர் என்ன இது ஒட்டகத்தை மட்டும் தான் கேட்குறாரு, நாம வந்திக்கிறோம் காபத்துல்லா அழிக்கிறதுக்கு, இவர் தன்னோட ஒட்டகத்தை மட்டும் காப்பாற்ற பார்க்குறாரு அப்படின்ற மாதிரி. அப்ரஹா மன்னர் என்ன கேட்குறான்னு சொன்னால், அதாவது வந்து உனக்கு அதாவது நான் காபத்துல்லாவை அழிக்க வந்திருக்கிறேன், அந்த காபத்துல்லா என்பது உன்னுடைய சந்ததிகளுடைய மார்க்கத்தில் ஒரு மிகப்பெரிய அடையாளமாக இருக்குது. ஆனால் நீ அதை அழிக்கிறத நீ கண்டுகொள்ளாம நீ வந்து உன்னோட ஒட்டகத்தை மட்டும் கேட்குறியே அப்படின்ற மாதிரி ஆச்சரியப்பட்டு அப்ரஹா கேட்கும்போது அப்துல் முத்தலிப் சொன்னதாக வரலாற்றில் வருது, இன்னி ஆனா ரப்புல் இபில், இந்த ஒட்டகம் இருக்குது அதுக்கு நான் சொந்தக்காரன். இன்னலில் பைத் ரப்பன், இந்த காபாவுக்கு ஒரு ரப் இருக்கிறான், அவன் சயம் அதை அவன் காப்பாற்றி ஒன்றிருந்து பாதுகாப்பு அப்படின்னு சொல்றார். அப்ப எனக்கு ஒட்டகத்தை தான்னு சொல்லி கேட்க. அது மாத்திரமல்ல, வரலாற்றில் வருகிறது, அதோட அப்துல் முத்தலிப் வந்துட்டார். அவங்க 200 ஒட்டகத்தையும் அப்ரஹா மன்னன் திருப்பி கொடுத்தார். அப்போ திருப்பி ஒரு குழுவோடு சென்று அப்ரஹாவை சந்தித்து, நாங்கள் திஹாமாவுடைய சொத்துக்களில் நாங்கள் வந்து 1/3 பங்கை தாரோம். அதாவது திஹாமான்ற மக்கா, தாயிப்பு, இந்த பிரதேசங்களுக்கு சொல்கிறது. இந்த திஹாமாட 1/3 பங்கு சொத்து நான் உங்களுக்கு எழுதித்தாரோம், நீங்கள் அந்த காபத்துல்லாவை தாக்க வேணாம். அவன் கேட்க 1/3 எதுவுமே இருந்தாலும் நான் கேட்க மாட்டேன்னு சொல்லி அந்த காபத்துல்லாவை அழிப்பது தான் தன்னுடைய முடிவு அப்படின்னு சொல்லி காபத்துல்லாவை அழிப்பதற்காக அவன் தயாராக. இப்போ அப்துல் முத்தலிப் என்ன செய்கிறான்னு சொன்னால், தன்னுடைய குறைஷிகளுக்கெல்லாம் சொல்கிறாரு, நம்ம அவங்களை எதிர்க்கிற அளவுக்கான பலத்தில் இல்லை, நாங்கள் பலவீனமாக இருக்கிறோம், நாங்கள் எல்லாம் என்ன செய்வோம், எங்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக மலை உச்சியில் எல்லாம் மலையில் ஏறி நம்ம பாதுகாப்பாக இருந்து கொள்வோம் அப்படின்னு சொல்லி அப்துல் முத்தலிப் அன்றைய அந்த சமுதாயத்துக்கு வழிகாட்டினார் என்று வரலாற்றில் நாங்கள் பார்க்கணும். அதுக்கப்புறம் என்ன நடக்குது, இந்த யானைப்படையை அடுத்த நாள் தயார்படுத்துகிறான் அப்ரஹா மன்னன். யானைப்படையை அந்த கௌபாவை அழிப்பதற்காக வேண்டி தயார்படுத்துகிற நேரத்தில் யானை என்ன செய்யுதுன்னு சொன்னால், யானை கிட்ட போய் வரலாற்றில் வருது, இந்த நுஃபைல் இப்னு ஹுபைப் என்பவர் என்ன செய்கிறான்னா, கிட்ட போய் அந்த யானையுடைய காதை பிடிச்சிட்டு சொல்கிறாராம், நீ வந்த வழியில் திரும்பி போயிரு, நீ வந்து இன்னக ஃபி பலதில்லாஹில் ஹராம், அல்லாஹ்வுடைய கண்ணியமான ஒரு ஊரில் நீ இருக்கிறா, நீ காபத்துல்லாவை அழிக்க போகக்கூடாது நீ அப்படின்ற மாதிரி அதில் காதில் சொன்னார் என்று வரலாற்றில் சொல்கிறாங்க. அல்லாஹு அக்பர். இவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், தங்களுடைய அந்த யானை படையை அழைச்சிட்டு காபத்துல்லாவின் பக்கம் போகிறதுக்காக அவங்க முயற்சி செய்கிற நேரத்தில் அந்த யானை என்ன செய்யுது, மண்டிட்டு காபத்துல்லா பக்கம் போகுது. அந்த யானையை சிரியா பக்கம் அனுப்புகிறாங்க, அது போகுது, யமன் பக்கம் போனால் போகுது, ஆனால் காபத்துல்லா பக்கம் மட்டும் போகுது இல்லை. இதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் ஹுதைபியா உடன்படிக்கை நேரத்தில் சொல்கிறாங்க. அதாவது இந்த யானைப்படை, அதாவது அவர்களுடைய அந்த கஸ்வா என்ற ஒட்டகம் இளம் மறுத்த நேரத்தில் இந்த யானைப்படையை தடுத்தவன் இந்த கஸ்வாவை தடுத்து விட்டான்னு சொன்னார். அப்படின்னா காபத்துல்லாவுக்குள்ள போய் நம்ம சண்டை போடக்கூடாது என்று இந்த ஒட்டகத்தின் மூலம் அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான், கஸ்வாவின் மூலம் நமக்கு சொல்கிறான்னு ஒரு செய்தியை சொல்கிறாங்க. அதை பற்றி நான் கடைசியாக உங்களுக்கு சொல்கிறேன். அப்போ அந்த நேரத்தில் தான் அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான்னு சொன்னால், இந்த படையை அழிக்கிறதுக்காக கடற்கரை பக்கமாக ஒரு பறவை கூட்டம், அபாபில் என்பது பறவைയുടെ பேர் அல்ல, அபாபில் என்பது கூட்டங்கள், அதாவது பறவை கூட்டங்கள். அபாபில் சொன்னால் ஒன்றன் பின் ஒன்றாக தொடர்ந்து வரக்கூடிய பறவை கூட்டங்களை அல்லாஹு தஆலா ஏவி விடுகிறான். வரலாற்று சொல்கிறாங்க, அவை ஒவ்வொன்றும் 3 கல்லுகளை வச்சுட்டு வந்தது, சின்ன சின்ன கல். சிலவங்க சொல்லுவாங்க பெரிய இதை வச்சு தான் வந்து என்ன அணுகுண்ட கதை தயாரித்தாங்க, அதை தயாரித்தாங்கலாம் கதை விட்றாங்க. இது அல்லாஹு தஆலா அழிக்கணும்னா எப்படி வேண்டாலும் அழிப்பான். சின்ன கல்லை வச்சு ஒரு பெரிய கூட்டத்தை அல்லாஹு தஆலா அழிப்பான். ஒரு எறும்பை வச்சு அழிப்பான், ஒரு காற்றை வச்சு அழிப்பான், ஒரு மலையை வச்சு அழிப்பான். இது அல்லாஹ்வுடைய அழிவு.
நாம் அதை வச்சு தான் இதை கண்டுபிடிச்சாங்க, இதை வச்சு தான் அதை கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்ல தேவையில்லை. அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான்னா அந்த பறவை கூட்டத்தை அனுப்புறான். அந்த பறவை கூட்டம் வந்து இந்த யானை படைகளுக்கு மேலே என்ன செய்யுது, குறி வச்சு கல் போட்டு அவங்க என்ன செய்கிறாங்க, தோல்வி அடைகிறார்கள், அழிஞ்சு போகிறாங்க. இதோட வரலாற்றில் சொல்கிறாங்க, அப்ரஹா என்கிற இந்த மன்னன் கஅபத்துல்லாவை அழிக்க வந்தவன் என்ன செய்கிறான், அவன் வந்து இந்த உறுப்புகள் எல்லாம் கலண்டு ஊருக்கு போகிற நேரத்தில் அப்படி அவன் திரும்பி போகிற வழிகளில் ஒன்று ஒன்றா கலண்டு அவன் அழிந்து போனான் என்று சொல்கிறான். இப்போ இந்த சம்பவம் தான் இந்த அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக் என்ற அத்தியாயம் சொல்கிற சம்பவம் தான் சுருக்கம். என்னது, கஅபத்துல்லாவை அழிப்பதற்காக யமனிலிருந்து அப்ரஹா என்பவனுடைய தலைமையில் ஒரு படை வந்த நேரத்தில் அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான்னு சொன்னால் அந்த படையை சின்ன குருவி கூட்டங்களை கொண்டு அவைகள் சுமந்து வந்த அந்த கல்லுகளை கொண்டு அந்த படையை அல்லாஹ் அழித்து. அப்போ இந்த அழிவு என்ன விளைவுகளை ஏற்படுத்தியது, இந்த அழிவை அல்லாஹ் ஏன் ஏற்படுத்தினான்? சரியா பார்த்தா அன்றைய நாளில் அந்த 20,000 பேரை மூமின்களை கொலை செய்வதற்காக வந்த படைகளில் உள்ள தளபதி தான் அப்ரஹா. அப்படின்னு சொன்னால் அவன் நல்லதுக்கு தானே வந்தான். மூமின்களை 20 பேர் 2 லட்சம், அதாவது 20,000 பேரை கிடங்கு வெட்டி குழிகிண்டி நெருப்பு போட்டு உயிர்களை கொலை செய்த அந்த தூனவாச அழிக்க வந்த முக்கியமான ஒரு நல்ல பணிக்கு வந்தவன் தான் இந்த அப்ரஹா என்கிறவன். அது மாத்திரமல்ல, அந்த 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 கூட்டம் அப்ரஹாவுடைய தலைமையில் வந்தவங்க கிறிஸ்தவ மக்கள், சிலை வணங்காதவர்கள். இப்படி பார்த்தா அல்லாஹு தஆலா இந்த குறைஷிகளை தான் அழிச்சிருக்கணும், அவனை காப்பாற்றிருக்கணும். எனவே இப்னு தய்மிய்யா ரஹ்மஹுல்லாஹ் சொல்றாங்க, இது குறைஷிகளுக்கு அல்லாஹ் செஞ்ச உதவி அல்ல, அல்லாஹ்வுடைய இல்லத்தை காப்பாற்றுறதுக்கு தான் அல்லாஹ் இதை செய்தது. கஅபத்துல்லா என்பது பாதுகாக்கப்படணும். அது மாத்திரமல்ல, சில தஃப்சீர்களில் சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் இந்த உம்மத்துக்கு அனுப்ப போறாங்க, இந்த கஅபத்துல்லா என்பது ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்துக்கான ஒரு இல்லம், ஒரு மிகப்பெரிய ஒரு அடையாளம். அல்லாஹ் இந்த நபி வரப்போறார் என்பதற்கான ஒரு முன்னறிவித்தலாகவும் இந்த சம்பவம் நிகழ்ந்திருக்கிறதுன்னு சொல்றாங்க. அப்ப அல்லாஹு தஆலா என்ன செய்யறான்னு சொன்னா, அல்லாஹ் சொல்றான், அலம் தர கைஃப, இந்த வசனம் தான் இது. நபியே நீங்கள் பார்க்கலையா, அலம் தர பார்க்கவில்லையா என்று அல்லாஹு தஆலா சொல்றான். தரன்றது பார்க்கிறது, அலம் தர கைஃப நீங்கள் பார்க்கலையா, கைஃப ஃபஅல ரப்புக் பி அஸ்ஹாபில் ஃபீல், யானை படையை அல்லாஹ் என்ன செய்தான் என்று பார்க்கலையா. யானை படையை கொண்டுட்டு கஅபாவை அழிக்க வந்த நேரத்தில் அல்லாஹ் என்ன செஞ்சான் என்று நீங்கள் பார்க்கலையா என்று அல்லாஹு தஆலா முதலாவது வசனத்தில் சொல்றான். அப்ப இந்த பார்க்கலையான்னா நபி நீங்க கண்ணால பார்க்கலையான்னு கேட்கிறான் அர்த்தமா? அப்ப சொல்லலுமா ரசூலுல்லாஹ் பிறக்கவே இல்லையா, நபி எப்படி பார்ப்பாங்க, நபியை எப்படி பார்க்கலையான்னு கேட்கிறான். இந்த அலம் தரன்றது வரக்கூடியது வெறுமனே பார்த்தல மட்டும் குறிக்காது, சிந்திப்பதையும் எடுக்கும். இப்போ அல்லாஹ் குர்ஆன்ல சொல்ற அலம் தர கைஃப தரபல்லாஹு மஸலன், அல்லாஹு தஆலா ஒரு உதாரணத்தை சொல்வதை நீங்கள் பார்க்கலையான்னு சொல்றான். அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பிஆத், ஆது சமுதாயத்துக்கு என்ன அல்லாஹ் செய்தான் என்பதை நீங்கள் பார்க்கலையான்னு அல்லாஹ் கேட்கிறான். அப்படின்னா எல்லாத்தையுமே ரசூலா பார்க்கணும்னு அர்த்தம் இல்லை. அலம் தரன்னு அல்லாஹ் பயன்படுத்துகிற இடங்கள்லாம் குர்ஆன்ல நிறைய இடங்கள் நீங்கள் அது எல்லாத்தையும் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அல்லாஹு தஆலா அந்த இடங்கள் எல்லாம் சொல்ல வர செய்தி என்ன, சிந்திக்க வேண்டாமான்னு குர்ஆன்ல கிட்டத்தட்ட எத்தனை இடத்துல சொல்கிறான் அல்லாஹு தஆலா. அலம் தரன்ற இடத்த நீங்கள் எடுத்து பாருங்கள், குர்ஆன்ல கிட்டத்தட்ட அன்னளவாக நான் இப்போ பார்த்து சொல்கிறேன், அன்னளவாக குர்ஆன்ல 33 இடங்களில் சொல்கிறான் அல்லாஹு தஆலா. அலம் தர இலல்லதீன ஹரஜூ மின் தியாரிஹிம், அல்லாஹ் நிறைய சொல்கிறான். அப்போ பார்ப்பது மட்டுமல்ல, சிந்திப்பதை அல்லது கொஞ்சம் அதை படிப்பினை பெறுவதை அல்லாஹு தஆலா இந்த வசனத்தில் சொல்கிறான். உம்முடைய ரப்பு யானைப்படையை என்ன செய்தான் என்பதை நபியே நீங்கள் பார்க்கவில்லையா என்று அல்லாஹு தஆலா நபியை பார்த்து இதை பேசுகிறான். யமன்ல இருந்து வந்த இந்த யானைப்படை என்ன செய்தார்கள் என்பதை நீங்கள் பார்க்கவில்லையா. அலம் யஜ்அல் கைதஹும் ஃபீ தத்லீல், அல்லாஹு தஆலா அவர்களுடைய சூழ்ச்சிகளை அல்லாஹ் வீணாக்கவில்லையா. அலம் யஜ்அல் அவன் ஆக்கவில்லையா, கைதஹும் அவர்களுடைய சூழ்ச்சிகளை ஃபீ தத்லீல் வீணாக ஆக்கவில்லையா என்று அல்லாஹு தஆலா கேட்கிறான். அது மாத்திரமல்ல, வ அர்ஸல அலைஹிம் தைரன் அபாபீல், அவர்கள் மீது பறவை கூட்டங்களை அல்லாஹு தஆலா அனுப்பவில்லையா. வ அர்ஸல அலைஹிம் தைரன் அபாபீல், அவர்கள் மீது அல்லாஹு தஆலா பறவை கூட்டங்களை ஏவி விட்டார். பறவை கூட்டங்கள் என்ன செய்தது, தர்மீஹிம் பிஹிஜாரத்தின் மின் சிஜ்ஜீல், அந்த பறவை கூட்டங்கள் என்ன செய்தது என்று சொன்னால், அதாவது சிஜ்ஜீல் என்பது சிஜ்ஜீனா அல்லது சிஜ்ஜீலா என்ற அந்த சொல் சம்பந்தமாக அதுக்கு என்ன விளக்கம் கொடுக்கிறது, அதுக்கு என்ன கருத்து கொடுப்பது என்பதிலே தப்சீர் உலமாக்கள் பல கருத்துக்களை சொல்லியிருக்கிறார்கள். அதில் என்னென்னா கற்கள், சிறிய கற்கள், அது களிமண்ணால் ஆன ஒரு கெட்டியான சுடப்பட்ட ஒரு கற்கள் என்று தப்சீர்களில் விளக்கம் சொல்கிறாங்க. ஆகவே சுடப்பட்ட கற்களை அந்த பறவைகள் கொண்டு வந்து அந்த கூட்டத்தின் மீது வீசியது. அல்லாஹ் சொல்றான் தர்மீஹிம், தர்மீஹிம்னா என்ன, ரமா எர்மின்றது வீசுறது, எரியறதுக்கு சொல்றது. தர்மீஹிம் பிஹிஜாரத்தின் மின் சிஜ்ஜீல், அது சுடப்பட்ட கற்களை அவர்கள் மீது வீசியது. விளங்குதா?
فَجَعَلَهُمْ كَعَصْفٍ مَأْكُولٍ அவர்களை அதாவது வைக்கோல்களை போன்று ஆக்கிவிட்டது. சப்பப்பட்ட வைக்கோல்களை போல, மிதிக்கப்பட்ட அதாவது வைக்கோல்களை போன்று அவைகள் ஆக்கிவிட்டன அந்த கூட்டத்தை என்று அல்லாஹு தஆலா சொல்றான். வஜஅலஹும் கஅஸ்பின் மஅகூல் அல்லாஹு தஆலா சொல்றான். அப்ப இந்த இடத்துல அல்லாஹு தஆலா தைரன் அபாபில் தான். சில ஆட்கள் என்ன சொல்றாங்கன்னா அபாபில் பறவை அனுப்பினான். அபாபில் என்பது இந்த பறவையின் பேர். பறவையின் பேரெல்லாம் கிடையாது. தைரன் அபாபில்னா ஜமாஅத்துல் முத்தஃபர்ரிக், பலதரப்பட்ட பறவை கூட்டங்களை அல்லாஹ் அனுப்பினான் அப்படின்றது. அதே மாதிரி மின் சிஜில் சொன்னா அது கல், சுடப்பட்ட கற்களாகும் அப்படின்னு இமாம் சாலிஹ் அல் உஸைமின் ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்றாங்க. அல்லாஹு தஆலா இந்த கற்களை கொண்டு இவர்களை மட்டுமல்ல, லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய சமுதாயத்தை சொல்ற நேரத்தில் காலு இன்னா உர்சில்னா இலா கௌமின் முஜ்ரிமீன், அந்த வானவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சொன்ன விஷயத்தை சொல்றாங்க. குர்ஆன்ல அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுறான். 51 அத்தியாயத்தில் 32லேருந்து 34 வரைக்கும் வசனத்தை பாருங்க. நாங்கள் இந்த தீய சமுதாயத்தின் மீது நாங்கள் ஏவப்பட்டிருக்கிறோம். நுர்சில அலைஹிம் ஹிஜாரத்தின் மின் தீன், அவர்களுக்கு களிமண்ணாலான சுடப்பட்ட கற்களை அவர்கள் மீது நாங்கள் வீச வேண்டும். அதாவது அவர்கள் இது அல்லாஹ்விடத்திலிருந்து அடையாளமிடப்பட்ட கற்களாகும் என்று அல்லாஹு தஆலா கல்லுகளால் அழிக்கப்பட்ட இன்னும் ஒரு சமுதாயத்தை குர்ஆன்ல சொல்றான். குர்ஆன்ல அதே மாதிரி சூரத்துல் ஹூதில் எடுத்து பாருங்க. அல்லாஹ் சொல்றான் ஃபலம்மா ஜா அம்ருனா, நம்முடைய கட்டளைகள் அழிவு அவர்களை வந்தடைந்த போது ஜஅல்னா ஆலியஹா சாஃபிலஹா, அவர்களுடைய அந்த அதாவது மேல் பகுதியை கீழ்ப்பகுதியாக மாற்றிட்டோம். அவங்களோட பூமி அப்படி பரட்டிட்டோன்றான். வாம்தர்னா அலைஹா ஹிஜாரத்தின் சிஜீல், அதற்கு முதலிலே அவர்களுக்கு வானத்திலிருந்து கல்மாரிகளை நாங்கள் பொழிந்தோம் என்று அல்லாஹு தஆலா ஹிஜாரத்தின் மின் சிஜீல் என்று அல்லாஹு தஆலா சொல்றான். சுடப்பட்ட கல்லுகள், களிமண்ணால் செய்யப்பட்ட கல்லுகளை நாங்கள் அவர்கள் மீது வீசினோம் என்று அல்லாஹு தஆலா சொல்றான். வஜஅலஹும் கஅஸ்பின் மஅகூல், எனவே அவர்களை அல்லாஹு தஆலா இந்த கதிர்களைப் போல, வைக்கோல்களைப் போல, அதாவது தின்னப்பட்ட வைக்கோல்களைப் போல அல்லாஹு தஆலா அவர்களை ஆக்கிவிட்டான் என்று இந்த வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்றான். கண்ணியமான சகோதரர்களே, இந்த அத்தியாயம் ஒரு நிறைய விளக்கங்கள் சொல்லப்பட வேண்டிய செய்திகள் இருந்தாலும் இதில் நமக்கு என்ன பாடம்? இந்த அத்தியாயத்துக்கும் இந்த அடுத்து வரக்கூடிய ஈலாஃபி குரைஷ் ஈலாஃபிஹிம் ரிஹ்லத் அஷ்-ஷிதாஇ வஸ்-ஸைஃப் என்று நான் கடந்த வகுப்பில் உங்களுக்கு படிப்பிச்சேன். அதுக்கும் இடையில் என்ன சம்பந்தம் எல்லாம் பார்க்கணும். அல்லாஹு தஆலா உங்களுக்கு தெரியும், குறைஷிகளை பொறுத்தவரையும் அவங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மார்க்கத்தில் நாங்கள் இருக்கிறோம் என்று சொன்னாலும் நம்பினாங்க. எப்படி நம்பினாங்க? சிலை வணக்கத்தையும் இது இப்ராஹிம் நபி தான் எங்களுக்கு சொல்லி தந்தாருன்னு நம்பினாங்க. எந்த சிலையை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உடைக்க வந்தாங்க, அல்லாஹ் மட்டும்தான் வணங்கணும், இந்த சிலைகளெல்லாம் நீங்கள் உங்களோட கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்ளாது, நீங்கள் உங்களோட அழைப்புகளுக்கு பதில் சொல்லாது, உங்களுக்கு உதவி செய்யாது, உங்களுக்கு நன்மை செய்யாது, உங்களுக்கு தீங்கு செய்யாது என்று சொல்லி எதற்காக அவர்கள் நெருப்புல போடப்பட்டாங்களோ அந்த கொள்கையை அப்படியே மாற்றி, எதை எதிர்த்தார்களோ அதை அப்படியே மாற்றி இப்ராஹிம் நபி மார்க்கத்தில் தான் இருக்கிறோம் என்று தங்களை தாங்களே அவர்கள் நினைச்சிட்டு சிலைகளை வணங்கி கொண்டிருந்த மக்கள். அப்போ அல்லாஹ்வுடைய உதவி எப்படி அந்த மக்களுக்கு வரும்? சிறுக்கு செஞ்சிருக்கிற மக்களுக்கு. அப்படியா இருந்தால் அந்த பறவை கூட்டம் அன்றைய குறைஷிகளுக்கு உதவி செய்யறதுக்கு வரல. அவர்கள் கஅபாவை நிர்வாகம் செய்து கொண்டிருந்தார்கள். கஅபா என்பது அவர்களுக்குரியது என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் அந்த கஅபாவுக்கு அவங்க தகுதியற்றவர்களாக இருந்தாலும் கூட இந்த கஅபாவின் மூலம் அல்லாஹ் அவர்களுக்கு பாதுகாப்பை, கண்ணியத்தை, பொருளாதாரத்தை, உணவை அல்லாஹ் கொடுத்தான். எப்படி கொடுத்தான்? கஅபாவை இவர்கள் உரிமை கொண்டாடி கொண்டிருந்த காரணத்தால் அந்த அரேபிய தீபகற்பத்திலும் அதற்கு வெளியிலும் இவங்களுக்கு ஒரு நல்ல ரெஸ்பெக்ட். ஏன்? இவங்க கஅபாவுக்கு சொந்தக்காரர்கள் என்று ஒரு கண்ணியம் கொடுத்து, அதனால் இவர்கள் கண்ணியப்படுத்தப்பட வேண்டியவர்கள், இவங்களுக்கு தீங்கு செஞ்சால் நமக்கு என்ன சரி ஒரு பாதிப்பு வரும் என்று நம்பிக்கொண்டிருந்த இந்த சூழ்நிலையில யானைப்படையும் அல்லாஹ் அழிச்சான். அழிச்ச உடனே இவங்களுக்கான அந்த கண்ணியமும் பாதுகாப்பும் அல்லது இவர்களை பற்றிய அச்சமும் அரபுலகத்தில் இன்னும் கூடிச்சு. இவங்க சும்மா உள்ள ஆட்கையில் இவங்களுக்கு என்ன சரி செஞ்சு அல்லாஹ் யானைப்படை அழிச்ச மாதிரி எங்களை அழிச்சிருவான் என்று இந்த குறைஷிகளை பற்றி மக்களுக்கு, அரபுலக மக்களுக்கு பயம் உண்டாயிடுச்சு. விளைச்சு அவங்களுக்கு குறைஷிகளுக்கு செஞ்ச உதவி அல்ல, அந்த இல்லம் பாதுகாக்கப்பட ரசூலுல்லாஹ் அந்த இடத்துக்கு வரப்போறாங்க. அந்த இடம் ரசூலுல்லாஹ்வுடைய கட்டுப்பாட்டில் வரப்போகுது. அந்த இடம் முஸ்லிம் சமுதாயத்துக்கான ஒரு அதாவது கேந்திர மையமாக அது திகழப்போகுது. அல்லாஹ் அதைத்தான் பாதுகாப்பு. அந்த பாதுகாப்பு இவர்களுக்கும் பாதுகாப்பும் கண்ணியமும் கொடுத்ததாக இருக்கு. இதுவும் அல்லாஹ்வுடைய ஒரு ஹிக்மத். அப்ப அல்லாஹ் தஆலா இதைத்தான் கேட்குறான். என்னப்பா நீங்க இந்த கஅபத்துல்லாஹ் உங்களை பாதுகாக்கிறதுக்கும் உங்களுக்கு உதவி செய்யறதுக்கும் நீங்க எந்த யமன்ல இருந்து அப்ரஹா உங்களை அழிச்சிட்டு போனானோ அந்த யமனுக்கு நீங்க வியாபாரத்துக்கு போறீங்க. சரியா பார்த்தா நீங்க வியாபாரத்துக்கு போக இல்லை அது யமனுக்கு. ஏன்? இந்த வாராங்க இவங்க தான் எங்களை எதிர்த்தவர்கள் அல்ல, இவங்களால தான் எங்களுக்கு அழிவுன்னு சொல்லி இந்த மக்கத்து குறைஷிகளுக்கு அங்கே தீங்கு நடக்கும். ஆனால் அல்லாஹ் சொல்றான் அந்த கோடைகால மாரிகால பயணங்கள் அவர்களுக்கு விருப்பமாகியது, அவர்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் பாதுகாப்பாக அவர்கள் போய் வந்தார்கள்
அவர்களுக்கு உணவு தாராளமாக கிடைச்சது. இதுக்கு காரணம் இந்த காபாவின் மூலமாக அரபுலகம் அவர்களை பார்த்து பயந்தார். இந்த பயத்துக்கு காரணம் என்ன? இந்த காபத்துல்லாவுக்கு எதிராக வந்த அப்ரஹா மன்னன் அழிக்கப்பட்டான் என்றது அரபுலகத்தில் பரவுது. எனவே இந்த வியாபார கூட்டம் போனாலே ஒரு தனியான பாதுகாப்பு. இவங்களுக்கிட்ட போகப்படாது, இவங்க சாதாரணமான மக்கள் அல்ல, இவங்களோட ஏரியாவில் உள்ள காபத்துல்லாவுக்கு சொந்தக்காரர்கள், இந்த காபத்துல்லாவை அழிக்க வந்த கூட்டம். இந்த மாதிரி அல்லாஹு தஆலா என்ன செஞ்சாங்க? இந்த காபத்துல்லாவை வச்சு அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறான். விளங்குதா? அல்லாஹ் அதைத்தான் ஞாபகப்படுத்துறான். அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பி அஸ்ஹாபில் ஃபீல். இந்த யானையோட வந்த கூட்டத்துக்கு அல்லாஹ் என்ன செஞ்சான்னு நீங்க பார்க்கலையா கேட்கிறான் அல்லாஹ். இது அல்லாஹ் இந்த குறைஷிகளுக்கு செஞ்ச நியாமத்தை நினைவுபடுத்துகிறான். நீங்க இப்படியெல்லாம் அல்லாஹ் உங்களுக்கு பாதுகாப்பு தந்தானே, ஏன் காரணம்? உங்க செயலுக்கா? நீங்க ஷிர்க்ல வச்சிருக்கிறீங்க. எனவே அல்லாஹ் சொல்றான் ஃபல்யஹ்புது ரப்ப ஹாதல் பைத். எனவே யானைப்படையை அழித்தது மட்டுமல்ல, உங்களோட பிஸ்னஸ், உங்களோட வியாபாரத்துக்கு நீங்கள் தாராளமாக போய்த்து வரீங்க, உங்களுக்கு உணவு தாராளமாக கிடைக்குது, உங்களுக்கு கண்ணியம் தாராளமாக கிடைக்குது, உங்களுக்கு தேவையான பாதுகாப்பு கிடைக்குது. மற்றவங்களெல்லாம் முழு ஊரும் உங்களை சுற்றி உள்ளவங்களெல்லாம் அவங்க பயந்து கொண்டும் அவர்களை குருவிகள் தூக்குற மாதிரி எங்களை இராஞ்சிடுவாங்களோ, எங்களை வந்து இல்லாமாக்குவாங்களோ, அழிச்சிடுவாங்களோ என்று மற்றவங்களெல்லாம் பயந்து கொண்டிருக்கிற நேரத்தில் அல்லாஹ்வுடைய இல்லத்தின் காரணமாக நீங்கள் பாதுகாப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களே, இந்த நன்றிக்காக ஃபல்யஹ்புது ரப்ப ஹாதல் பைத். நான் சொன்ன அடுத்த வசனத்துக்கு சம்பந்தமில்லை. இந்த ரப்பு, இந்த இல்லத்தினுடைய ரப்பை அவர்கள் வணங்கட்டும் என்று அல்லாஹ் சொல்றான். ஏன் இதுக்குள்ள போய் நீங்க சிலைகளை வச்சுக்கலாமா? இதுக்குள்ள நீங்க அல்லாஹ் அல்லாதவைகளை நீங்கள் தெய்வமாக எடுக்கலாமா? இதுக்குள்ள போய் நீங்க அல்லாஹ் விட்டுட்டு வேற கடவுளோ? ஏன் உங்களுக்கு இந்த பைத்து, இந்த வீட்டுடைய இறைவன் அல்லாஹ் உங்களுக்கு பாதுகாப்பு தரலையா? உங்களை இந்த வீட்டை உடைக்க வந்த அப்ரஹா மன்னனை, அப்ரஹாவை அல்லாஹ் யானைப்படை அல்லாஹ் குருவிகளை கொண்டு அல்லாஹ் அழிக்கலையா? உங்களுக்கு பாதுகாப்பு தரலையா? எனவேதான் தப்சீருடைய உலமாக்கள் இந்த சூரா ஃபீலையும் சூரா குறைஷையும் என்ன சொல்றாங்க? சிலவங்க சொல்றாங்க இது ஒரு சூரா தான், ஆனால் ஒரு சூரா என்பதை விட அது 2 சூரா என்பதை நம்ம புரிஞ்சு கொள்ளும். எனவே இந்த சூரா குறைஷிகளுக்கு அல்லாஹ் செஞ்ச 2 நியாமத்துகளையும் இந்த 2 சூறாலையும் சொல்லிவிட்டு நீங்க அல்லாஹ் மட்டும் வணங்குங்களேன், நீங்க தௌஹீத்ல இருங்களேன், நீங்க ஏன் சிலை வணக்கத்தில் ஈடுபடுறீங்க? நீங்க அல்லாஹ் அல்லாதவைகளை நீங்கள் அழைக்கிறீங்க. அல்லாஹ் சொல்றான் அல்லாஹ்வை விட்டு போட்டு அவங்க அல்லாஹ் அல்லாதவைகளை எல்லாம் வணங்குறாங்க. கேட்டா சொல்றாங்க நாங்க அதெல்லாம் அல்லாஹ்னு சொல்லல, இது எங்களது அல்லாஹ்விடத்தில் எங்களை நெருக்கி வைக்குமா, நஅபுதுஹும் இல்லா லியுகர்ரிபூனா இலல்லாஹி ஸுல்ஃபா, எங்களை இதெல்லாம் நெருக்கி வைக்கும் என்பதற்காகத்தான் நாங்கள் இப்படியெல்லாம் செய்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அல்லாஹு தஆலா இந்த நியாமத்தை நினைவுபடுத்துவதற்காகத்தான் இந்த லீலாஃபி குறைஷிலையும் அல்லாஹு தஆலா சொல்றான், இந்த ஃபீல்லையும் சொல்றான். இந்த ஃபீலுடைய தொடர்ச்சியாகத்தான் இந்த லீலாஃபி குறைஷ் இருக்கிறது என்று சொல்கிறார். இந்த 2மே குறைஷிகளுக்கு இவ்வளவு பெரிய நியாமத்தை அல்லாஹ் செய்து கொடுத்திருக்கிறான் என்பதை காட்டுவோம். எனவே நாங்கள் இதிலிருந்து குறைஷிகளுக்கு மட்டுமல்ல, அல்லாஹ் நமக்கு பல நியாமத்துகளை செய்து தருகிறான். பொருளாதார ரீதியாக நமக்கு நிறைய லேசை உண்டாக்கி தரான், நமக்கு எத்தனையோ பாதுகாப்புகளை தரான், எத்தனையோ நோய்கள்லேருந்து நம்மளை காப்பாற்றலாம், எத்தனையோ அழிவுகள்லேருந்து நம்மளை காப்பாற்றலாம். இதையெல்லாம் காப்பாற்றுகிற ரப்பை நாம் வணங்கணும் என்று அல்லாஹ் இந்த வசனங்களின் மூலம் ஞாபகப்படுத்தும். இவ்வளோவெல்லாம் செஞ்சு அல்லாஹ் விட்டுப்பட நீங்கள் வேற யாரையோ போய் வணங்குறீங்களப்பா. உங்களை படைச்சி உங்களுக்கு தேவையானவைகளை எல்லாம் ஏற்படுத்தி தந்து உங்களுக்கு எல்லா விதமான வாய்ப்புகளையும் அல்லாஹ் தந்திருக்கிறானே, அவனை விட்டு போட்டு நீங்கள் அல்லாஹ் அல்லாதவைகளை நீங்கள் வணங்கலாமா என்று அல்லாஹு தஆலா இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு கேட்கும். எனவே கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த சூரா அல் ஃபீல் என்கிற அத்தியாயத்தில் அல்லாஹ் அப்ரஹா என்கிற அந்த யமனிலிருந்து வந்த இந்த ஹபஷா மன்னர், எத்தியோப்பியா, அதாவது அபிசீனியா, அந்த அபிசீனியாவை சேர்ந்த அப்ரஹாவையும் அவனுடைய படைகளையும் அல்லாஹு தஆலா அழித்தது அவங்க நெருக்கமாக இருந்தும் கூட. யாரு? அந்த அப்ரஹாவுடைய படையினர்கள் தான் குறைஷிகளை விட அல்லாஹ்வுக்கு கொஞ்சம் நெருக்கமானவர்கள். அவங்களே அல்லாஹ் அழிச்சான். இதன் மூலம் நீங்கள் ஷிர்க் வச்சுட்டு இருந்தும் கூட இந்த காபத்துல்லா மூலமாக நீங்கள் பாதுகாக்கப்பட்டிருக்கும் போது நீங்கள் அந்த அல்லாஹ்வுக்கு நீங்கள் அந்த இல்லத்தில் ஷிர்க் வைக்கலாமா என்பதை நினைவுபடுத்துவதற்காக வேண்டித்தான் அல்லாஹு தஆலா இது போன்ற செய்திகளை நமக்கு சொல்லி காட்டுகிறான். கேட்ட விஷயங்களை நானும் நீங்களும் வாழ்க்கையிலே சிந்தித்து இந்த குர்ஆனை நெருங்கி அதை படித்து அதன் மூலம் படிப்பினை பெறக்கூடியவர்களாக என்னையும் உங்களையும் அல்லாஹ் ஆக்கியருள வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே எனக்காகவும் உங்களுக்காகவும் துஆ செய்கிறேன். ஆதாமா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ லி வ லக்கும் ஃபஸ்தக்ஃபிரூஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம்.